கிரிக்கெட்ல மீண்டும் சந்திக்கிறோம். நிறைய பேருக்கு ஆசை இருக்குமா இருக்கும் ஃபாஸ்ட் பால் போடுறதுக்கு, ஸ்பீடா பால் பண்ண ஆசை இருக்கு. ஹார்ட் பால் கிரிக்கெட்டா இருக்கலாம், சொப் பால் கிரிக்கெட்லாம். ரைட், உங்களுக்கு ஆசை இருக்கா சொப் பால் கிரிக்கெட்ல இல்லாட்டி ஹார்ட் பால் கிரிக்கெட் ஸ்பீடா பால் போடுறதுக்கு? ரைட், இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோல இந்த நாள் சந்திக்கிறோம். வந்து என்னன்னு சொன்னா ஃபாஸ்ட் பால் இந்த ஸ்பீடை கூட்டி போடுறதுக்கு என்ன செய்யலாம் இந்த வீடியோல பார்க்குறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், பாக்குறீங்க, இது ஒரு சொல்லுவாங்க பவர் பால்னு சொல்லுவாங்க. இந்த பவர் பால் 400 கிராம்லயும் இருக்கு, 800 கிராம்லயும் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல இருக்கும், நீங்க பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். அப்ப இந்த பவர் பாலை யூஸ் பண்ணி நம்மளுடைய பாலின் பாஸ்ட கூட்டி கொள்றதுக்கு சில ட்ரில்ஸ் இருக்கு. வேகமான ஒரு டெவலப்மெண்ட், ஒரு இன்க்ரீஸ் வந்து பார்க்க முடியும் பாஸ்ட் பாலிங்ல உங்களுக்கு. ரைட், இந்த பவர் பால் ட்ரில்ஸ் நீங்க செய்யற நேரம் வந்து நீங்க ஒரேடியா கையை சுத்திலாம் பால் பண்ண நீங்க போயிடக்கூடாது. நீங்க ஏன்னா 800 கிராம் வெயிட் இருக்கிறனால வந்து கையை சுற்றி நீங்க ஒரேடி அப்படி பால் பண்ண போனீங்கன்னு சொன்னா இந்த டிஷ்யூஸ் வந்து வேகமா இழுப்பட்டு பால் பண்ண முடியாம போயிடும். அதனால வந்து இந்த ஒவ்வொரு கட்டங்களை பிரிச்சு தான் நீங்க வந்து செய்யணும். முதலாவது நீங்க என்ன செய்யணும், இந்த கட்டம் வந்து இந்த ரிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க வந்து போலை நல்லாவே பவர் போலை பிடிச்சி இந்த ரிஸ்ட் மட்டும் வேலை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கால டைமில் ஈவென்ட் டைமில் வந்து ஒரு 20 இந்த ரிஸ்ட்ல மட்டும் இப்படி 20 செய்வீங்க. இந்த ஆங்கிள் 20. ரெண்டாவது என்ன செய்வீங்க சொன்னா இந்த கையை முழுமையா யூஸ் பண்ணி உடம்ப க்ராஸ் பண்ணி சரியா இப்படி 20 செய்வீங்க. நல்லா கையை நேரா விரிச்சிருக்கணும். இந்த எல்போ வந்து மடக்கப்படாம நேராவே கொடுக்கணும். இப்படி உடம்ப க்ராஸ் பண்ணி நேரா இப்படி 20 தடவை நீங்க செய்வீங்க. ரைட், மூணாவது என்ன செய்வீங்க சொன்னா பவர் பால்ல வந்து உங்களோட கையை வந்து பேக்ல இந்த அளவுக்கு எடுத்து இந்த அளவுக்கு எடுத்து எவ்வளவு செய்வீங்க 20. உங்களோட அசைவு இந்த அளவுக்கு தான் கொண்டு வருவீங்க. அசைவு இந்த அளவுக்கு இருக்கணும், இதுல நேரம் 20. நாலாவது என்னன்னு சொன்னா உங்களோட கையை அப்படியே ஷோல்டருக்கு நேரா நல்ல பேக் முடிஞ்ச அளவுக்கு கீழே போயிருக்கிற டைம்ல எல்போ வந்து மடங்கி இருக்கக்கூடாது. எல்போ மடங்காம நல்லா நேராகவே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பின்னுக்கு எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க, ஷோல்டருக்கு நேராக கொண்டு வருவீங்க. இப்படி 20 தடவை நல்லா கீழே கொண்டு போயிட்டு மேலே நல்லா கொண்டு வருவீங்க, நல்லா கீழே கொண்டு போயிட்டு மேலே கொண்டு வருவீங்க. இப்படி 20 தடவை நீங்க செய்து பார்க்கலாம். ரைட், அப்ப இந்த ட்ரில்ஸ் 4 ட்ரில்ஸ் பார்த்தோம். நாளை நீங்க வந்து டெய்லி ஒரு 1 மந்த் செய்து பாருங்க. ஒன்று காலை டைம்ல இல்லாட்டி ஈவினிங் டைம்ல செய்து பாருங்க. அப்ப 4 விதமான முறையில் சொல்லியிருக்கிறேன். 4 விதத்துல நீங்க ஒரு தடவைக்கு 20 தடவைகள் செய்து பாருங்க. இப்படி 1 மாசம் நீங்க செய்துட்டு பாருங்க. உங்களோட போலிங் ஸ்பீடு வந்து சொப் போலா இருக்கலாம், ஹார்ட் போலா இருக்கலாம். ரெண்டுலையும் வந்து ஒரு வேகமான அளவுக்கு பெரிய ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஸ்பீடு வந்து கூடி இருக்கும். ரைட், நம்ம பார்த்த இந்த பாஸ்ட் போலிங் ட்ரில்ஸ் நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸா இருக்கு, எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, இதை நீங்க என்ன செய்யுங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட கருத்துக்களை போடுங்க. அடுத்து என்ன சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. நாங்க ட்ரை பண்றோம் உங்களுக்கு அதுக்கான வீடியோங்களை வழங்குறதுக்கு. YFC கோச் மாலிக், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.